நெஞ்சில் குடியிருப்பவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வணக்கம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் இன்னும் அரசியல் பயிற்சி. எங்களுக்கு கட்சி வேறுபாடே கிடையாது. எல்லாரும் என் இனத்தின் மக்கள். என் இனத்தின் அல்லாத மொழி வழி சிறுபான்மையாக இருப்பவர்கள் கூட எங்களுடைய சகோதரர்கள். எனவே அரங்கில் இருக்கிற அனைவரும் எமக்கு உறவினர். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த 4 முனை என்பதில் கூட நமக்கு ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. அன்புக்குரிய அனந்த் அஜித் அவர்கள் இப்போது மட்டுமல்ல, அவருடைய கட்சி தலைமை கூட அப்படித்தான் சொல்கிறது. எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று அவர்கள் ஒரு அரசியல் ஆர்வத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஆர்வம்தான், அப்படி சொல்லிக்கொள்ளலாம். ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ரசிகர் மன்றத்திற்கும் எப்படி போட்டி இருக்க முடியும்? அது ஒரு 70 ஆண்டுகால வரலாறு கொண்ட கட்சி. அந்த கட்சியோடு நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்திருக்கிற பல்வேறு அட்டூழியங்கள் இருக்கிறது. அதை தம்பியும் கூட பட்டியலிடலாம். அந்த தீய சக்தி என்ற சொல்லோடு நம்ம கூட ஒத்து போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தூய சக்தி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று பொருந்தா கூட்டணி. இன்னமும் அந்த கூட்டணிக்குள்ளேயே உடன்பாடு தொண்டர்களுக்கும் சரி, அந்த தலைமைகளுக்கும் சரி உடன்பாடு வந்துவிட்டதா என்றால் உறுதியாக அவர்களாலும் சொல்ல முடியாது. எனவே அது பொருந்தா கூட்டணி. மற்றொன்று திருந்தா கூட்டணி. அவர்களால் விட முடியவில்லை. பாஜக வேண்டாம் என்று மனம் சொன்னாலும் அறிவு இடம் கொடுப்பதில்லை, அறிவு வேண்டாம் என்று சொன்னாலும் மனம் இடம் கொடுப்பதில்லை. எனவே அது திருந்தா கூட்டணி. ஏற்கனவே நேற்று வரை கண்டபடி வசைபாடி கொண்டிருந்தவர்களை தேடி தேடி தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் தான் மக்கள் மனம் வருந்தா படையணி. அது தமிழ்நாட்டிற்கு அருமருந்தான தமிழ் தேசிய படையணி. மக்களின் நலம் காக்கும் ஒரே அணி நாம் தமிழரணி. எனவே இந்த முனை, இந்த களம் நாம் தமிழருக்கானது.